அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் தாண்டிக்குடி என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய பாலமுருகன் ஆலயம் தான் வந்திருக்கோம். கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் இந்த முருகன் ஆலயமானது அமைந்திருக்கு. இடுமன் இமயமலையிலிருந்து சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை காவடியாக சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த இடத்துல முருகப்பெருமான் பழமுதிர்ச்சோலையிலிருந்து வந்து அந்த இடுமன் சுமந்து வந்த 2 மலைகளில் தனக்குரிய மலையாக ஒரு மலையை கருதி அந்த மலையை தாண்டி குதித்து போனதால இந்த இடத்துக்கு தாண்டிக்குடி என்று பெயரானது அமைப்பெற்றது. முருகப்பெருமான் தாண்டி குதித்த இடமாக இந்த இடம் இருந்ததுனால இந்த இடம் தாண்டி குதித்த இடம் அப்படின்னு பெயர் பெற்றது. காலப்போக்கில் தாண்டி குதி அப்படின்னு மருவி தற்பொழுது இந்த 2 மலைகளுக்கு இடையில் ஒரு கிராமம் இருக்கிறதுனால இந்த குடியை தாண்டி பயணித்ததுனால தாண்டிக்குடி அப்படின்னு தற்பொழுது அழைக்கப்படுது. முருகப்பெருமானுடைய வாகனமான மயில், யானை இங்கே பாறைகளில் சின்னமாக அமைப்பட்டிருக்கு. இங்கே மயில், யானை, நாகம் பாறைகளில் இது போன்ற தடயங்கள் எல்லாம் முருகன் இந்த மலையில் அவருடைய காலடி பட்டவுடன் இந்த வடிவங்கள் எல்லாம் தானாக சுயமாக தோன்றியது என்று சொல்லப்படுது. இந்த முருகப்பெருமான் சன்னதிக்கு அருகிலேயே இந்த மலையின் சரிவில் ஒரு சுனை தீர்த்தமானது அமைந்திருக்கு. இது வற்றாத தீர்த்தம். இது வேலின் தன்மையோட, அதை வேல் எந்த வடிவத்தில் இருக்குமோ அதே வடிவத்தில் இந்த சுனை தீர்த்தமானது அமைந்திருக்கு. இங்கு முருகப்பெருமான் தாண்டி குதித்த அவருடைய பாதமானது இங்கே தடயமாக அமைப்பட்டிருக்கு. தினந்தோறும் இந்த முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு பூஜையானது இங்கே நடத்தப்படுது. பழனி முருகன் கோவிலில் எப்படி விக்கிரகம் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்குமோ அதே போல இந்த ஆலயத்திலும் முருகப்பெருமானுடைய விக்கிரகமானது பழனி மலையில் எப்படி இருப்பாரோ அதே போல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கே அதே போல் சித்தர்கள் தபஸ் பண்ண இடமாக இந்த ஆலமரத்தில் சித்தர்களுடைய அந்த உருவ திருமேனி போல அந்த உருவத்தை அடையாளப்படுத்தும் விதமாக
அந்த ஆலமரத்தின் வேரானது இங்கே அமையப்பட்டிருக்கு. பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் இந்த இடத்தில் ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அசிரேரியாக அவருக்கு முருகப்பெருமான் தோன்றி சொல்லியதாக இங்கே சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமானின் அருளோடு இந்த இடத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கு. முதல்ல 1949ஆம் ஆண்டில் இந்த முருகப்பெருமானுக்கு இக்கோவிலில் கும்பாபிஷேகமானது நடத்தப்பட்டிருக்கு. என்றும் மற்றாத சுனை தீர்த்தம், மிகவும் அமைதியான ஒரு சூழல்ல எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஆலயமாக, மலைகளுக்கு நடுவே பாலமுருகன் ஆலயமாக இந்த தாண்டிக்குடி முருகன் ஆலயமானது அமைந்திருக்கு. மிகவும் இயற்கை சூழல் அமைந்த, இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்துல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். பழனி மலையில் எப்படி வந்து முருகப்பெருமான் வந்து மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரோ அதே போல இந்த ஆலயத்திலும் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். பழனி மலையில எப்படி ஒரு அழகு திருமேனியாக, ஒரு அழகு வடிவத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரோ அதே உருவத் திருமேனியாக இங்கே நம்மளுக்கு இந்த தாண்டிக்குடி முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமான் பாலமுருகனாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். அனைவரும் இந்த வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான முருகன் ஆலயம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலிருந்து இவ்வாலயத்திற்கு பேருந்து வசதிகள் உண்டு. நீங்கள் வத்தலகுண்டிலிருந்து இங்கே வரலாம். திண்டுக்கல்லிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முருகன் ஆலயம் தாண்டிக்குடி என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.